ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிட்டோ ஸ்பைசி சமையல்ல இன்னைக்கு நம்ம புதுசாட்டு என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தெரிஞ்சாலே எல்லாருக்கும் நினைவுக்கு என்ன வருது? அமுல் ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம், கப் ஐஸ், குச்சி ஐஸ், வெனிலா ஐஸ், இதுதானே ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கவரலாம். அந்த அளவு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குது அந்த ஐஸ் தான். இதுக்கு நம்ம ஒரு வாட்டர்மெலானை எடுத்திருக்கோம். வாட்டர்மெலானை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அதில் சீடு எல்லாத்தையும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ வாட்டர்மெலானை நடு சைடை பார்த்து கட் பண்ணி அதில் இருக்க அந்த ரெட் கலர் இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க விதையை தனியாட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். விதை இருந்தனா நம்ம ஐஸ்கிரீம் குடித்தா அந்த ஃபில்லிங்ஸ் வராது. அதனால் விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஈஸியான ட்ரிக் வந்து இந்த வாட்டர்மெலானை கட் பண்ணும்போது எட்ஜை வந்து கட் பண்ணி தனியாக ஒதுக்கிட்டு அதுக்கு சைடு பாதி ஒரு கட்டிங், அடுத்து பாதியாட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக அதில் 2 விதையை ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவு சுலபமானது தான் இந்த ஐஸ்கிரீமு. இப்போ வாட்டர்மெலானை சீடு இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டர்மெலான் இப்படி நான் கட் பண்ணியிருக்கேன்னு. கட் பண்ணதுக்கப்புறம் அதில் நடுவில் ஒரு சைடாட்டு கட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதையும் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர்மெலானில் விதையை நீக்கிட்டு அந்த ஸ்லைஸ் பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இதில் தான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம்னா தண்ணி கணக்காட்டு இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. டேஸ்ட்டாகவே வரும். குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாட்டர்மெலான் நடுவில் இருக்க இந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது தனியாட்டு கட் பண்ணி வருது. இப்போ இதில் இருக்க விதையை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதில் இருக்க விதையை இப்படி தான் ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாட்டு கட் பண்ணுங்க. மிக்சியில் இட்டு அரைக்கும் போது கரெக்டாக வரும். நம்ம பெருசாட்டு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்காமல் அது வந்து ஃப்ளஷ் வந்து வாயில் கடிப்படுத்துறதை விட நீங்கள் சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக கரைஞ்சிடும். அதனால தான் சொல்லுது சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் எங்கேயாவது சீடு இருந்தோம்னா தனியாக நமக்கு பார்த்து எடுக்கலாம். அந்த அளவு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு 3 பொருள் தேவை. உங்ககிட்ட பால் பொடி இருந்தால் பால் பொடி இல்லைன்னா பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. பால் பொடி எடுத்துக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஆப்ஷன் இல்லாட்டு கோதம்பு மாவு எடுத்துக்கலாம். அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஸ்மெல் போயிடும். இதை போட்டுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட கண்டஸ்ட் மில்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள். நான் இங்கே பால் பொடி போட்டிருக்கேன். 1/2 கப் பால் பொடி தான் போட்டிருக்கேன். அதாவது 8 டீஸ்பூன் கிட்ட வரும். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அது 2 டீஸ்பூன் கிட்ட தான் நான் எடுத்து போடுவேன். கூடவே சீனி இருங்க. உங்களுக்கு சுகர் தேவைன்னா சுகர் போட்டுக்கலாம், இல்லைனா அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சுகரை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாட்டு கண்டஸ்ட் மில்க் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஜூஸி கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு திருப்பியும் மறுநாள் எடுத்துக்கிட்டு அதே ப்ராசஸ் தான் திருப்பியும் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு 8 ஹவர்ஸ் தாண்டி எடுத்து சர்வ் பண்ணால் அட்டகாசமான ஒரு வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் ரெடி. எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு வந்து ஐஸ்கிரீம் மாட்டை கொடுத்தா அவனுக்கு திடீர்னு சளி பிடிக்கும். அந்த ஒரு பயத்தினால தான் நான் அவனுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து அவனுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புதிய புதிய ரெசிபி வேணும்னா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்